இப்பொழுது நாம் லைவ் டிவைன்ல புக் 2 சாப்டர் 14 தி ஆரிஜின் அண்ட் ரெமெடி ஆஃப் ஃபால்ஸ்ஹுட், எரர், ராங் அண்ட் ஈவில். சாப்டர்னுடைய இறுதி பகுதிக்கு நாம் வந்துள்ளோம். லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 35 பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 36 த லாஸ்ட் பேராகிராஃப் பார்க்க போகின்றோம். போன செஷன்ல என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். பகவான் நம்ம வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய பொய்மை, பிழை, தவறு, தீமை, ஃபால்ஸ்ஹுட், எரர், ராங், ஈவில், இதுக்கெல்லாம் சொல்யூஷன் எப்ப மனித குலத்திற்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும்? நிறைய நம்ம இதற்கு எப்படி தீர்வு காண்பது? ஏன்னா இது எல்லோரையும் தொடர்ந்து பாதித்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள். மனித குலத்தை தொடர்ந்து, மனித சமுதாயத்தை, நாடுகளை, ஒரு மனிதன் அப்படின்னு எடுத்துக்கொண்டா இந்த விஷயங்கள் தான் அவனை பாதிக்குது. பொருளாதார பிரச்சனையை விட இந்த விஷயங்கள் தான் மனிதனை பாதிக்கின்றது. சொல்ல போனா இந்த விஷயங்கள் தான் பொருளாதார பிரச்சனைக்கும் காரணமாகின்றது. அனைத்திற்குமே மூலமாகின்றது அந்த விஷயங்கள் தான். இதை எப்படி போக்குறது? அது மனித குலத்திற்கு எப்பொழுதுமே ஒரு சவாலாக இருக்கின்றது. இதற்கு நிறைய தீர்வுகளை வெவ்வேறு கோணங்களில் ஆராய்ந்தோம். பகவான் இந்த ஆஸ்பெக்ட்ல போனா முடியுமா, வேற எப்படி பண்றது அப்படின்னு பகவானுடைய அப்ரோச்சே அப்படிதான் இருக்கும். எல்லா வழிகளையும் அதற்குள்ளே சென்று, மிகவும் ஆழமாக சென்று அதற்குள்ளே இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை வெளியில் கொண்டு வருவார். அப்புறமா இதையும் தாண்டி செல்லலாமா, இதெல்லாம் நிரந்தரமான தீர்வு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிரந்தரமான தீர்வு அப்படிங்கிறது மனிதனால் கண்டறியப்பட்ட, அமைக்கப்பட்ட வழிகளினால முடியல. அமைப்புகள், சிஸ்டம்ஸ், மனிதன் ஏற்படுத்தி கொண்ட அறிவு, இதனால இந்த விஷயத்தை ரிசால்வ் பண்ண முடியல. அப்ப என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, த கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். உணர்வு நிலையை கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது. அது ஒன்றுதான் லாஸ்டிங் சொல்யூஷன் அப்படிங்கிறார். அது எப்படி மனிதன் அந்த உணர்வு நிலையை, எந்த உணர்வு நிலையில இருந்தா இதை ரிசால்வ் பண்ண முடியும் அப்படின்னா, மனிதன் எந்த உண்மையை முதலில் கண்டறிய வேண்டும் அப்படின்னா, ஏன்னா மனிதனுடைய எல்லாத்துக்கும் காரணம் ஆரம்பத்திலே பார்த்தோம், அவனுடைய உணர்வு நிலை தெரிவுபட்டதாக இருக்கின்றது. டிவைசிவ் கான்சியஸ்னஸ், டிவைடடா இருக்க அவனுடைய கான்சியஸ்னஸ், அதுதான் காரணம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த கான்சியஸ்னஸ் டிவைடட் கான்சியஸ்னஸ் யுனைடெட் கான்சியஸ்னஸ் மாற்றணும். அது ஒண்ணுதான் சொல்யூஷன். யுனைடெட் கான்சியஸ்னஸ் மாற்றணும் அப்படின்னா நமக்கு அது குறித்த அடிப்படை ஞானம் வேண்டும். அது என்ன ஞானம் வேணும் அப்படின்னா, நமக்கு we are one with everybody அப்படிங்கிற அடிப்படை ஞானம் வேணும். டிவிஷன் அப்படிங்கிறது ஒரு இல்யூஷன், இட்ஸ் நாட் ட்ரூ. ஒன்னஸ் தான் ட்ரூ அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் நம்ம அடையணும். அதற்கு அடிப்படையில அதுக்கு முந்தையில என்ன செய்யணும்? நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன் எலிமெண்ட், ஆன்மன், அதை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டறியணும். அப்பதான் மற்றவர்களிடம் உள்ள ஆன்மனை கண்டறிய முடியும். அவர்களுடைய ஆன்மனும் நம்முடைய ஆன்மனும் ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு டு ஃபைண்ட் த டிவைன் வித்தின், அப்புறம் டு ஃபைண்ட் த டிவைன் இன் ஆல், செல்ஃப் வித்தின், செல்ஃப் இன் ஆல், அப்புறம் அனைத்தையும் கடந்து இருக்கக்கூடிய அந்த டிரான்செண்டன்ட் செல்ஃப், அனைத்தையும் கடந்து இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள்,
அதை அதை அது குறித்த உணர்வு நிலை. இந்த 3 ஸ்டெப்ஸ் இதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். அதாவது செல்ஃப் ரியலைசேஷன்ல ஆன்மனை கண்டறிதல், பரம்பொருளை கண்டறிதல்ல இல்லை எல்லாமே டிவைன் தான். பேசிக்கலா என்ன உண்மை அப்படின்னா ஆல் இஸ் பிரம்மன். இதுதான் அடிப்படை உண்மை. ஆல் இஸ் பிரம்மன் அப்படின்னா அந்த பிரம்மன் எல்லாம் ஆல் இஸ் பிரம்மன் அப்படின்னு இருந்தா கூட அந்த பிரம்மன் 3 நிலைகள்ல இருக்கு, 3 பாய்ஸஸ்ல இருக்கு. ஒன்று நமக்குள்ளேயும் இருக்கு, அப்புறம் நமக்குள்ள இருக்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் இருக்குது, இது செகண்ட். அப்புறம் இது எங்கும் வியாபித்துள்ள நிலையில இவ்வாறு இருக்கின்றது. எல்லாம் கடந்த நிலையிலையும் அந்த பிரம்மன் இருக்கின்றது. சோ இதுதான் இந்த 3 நிலைகள். இந்த 3 நிலைகள் ஒரே ஞானத்தை ஒட்டிதான் அமைந்துள்ளன. அந்த பிரம்ம ஞானம் என்பதை ஒட்டிதான் அந்த 3 நிலைகளும் அமைந்துள்ளன. சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படிங்கிறார் பகவான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதுக்கு கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிஸ்கவரி ஆஃப் த சோல் அப்படிங்கிறார். சோல் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம எடுத்துக்கொண்டிருக்க மாதிரி புறத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு கிடையாது. நம்மளுடைய தாட் அண்ட் இமோஷன், நம்மளுடைய டிசையர், அது நம்மளுடைய டிசையர் சோல் அப்படிங்கிறார். தட் இஸ் நாட் அவர் ட்ரூ சோல் அப்படிங்கிறார். எது நம்மளுடைய ட்ரூ சோல் அப்படின்னா அந்த சீக்ரெட் சைக்கிக் என்டிட்டி அப்படிங்கிறார். அதுதான் டிவைன் எலிமெண்ட். இதை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறார். கண்டுபிடித்து அதனுடன் நம்ம இணைத்துக் கொள்வதன் மூலம் என்ன நடைபெறுகின்றது என்றால் அந்த சைக்கிக் பீயிங் நம்முடைய இயல்பின் மீது ஆளுமையை அது செலுத்துகின்றது. இட் கெயின்ஸ் டாமினன்ஸ் ஓவர் அவர் நேச்சர். செய்யும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய இப்பொழுது அறியாமையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் நம்முடைய மனம், வாழ்வு, உடல் இப்பொழுது எப்படி இருக்கு? அறியாமையில இருக்கு, சர்ஃபேஸ் லெவல்ல செயல்படுகின்றன. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சைக்கிக் பீயிங்கினுடைய டாமினன்ஸ்ல நம்மளுடைய மைண்ட், லைஃப் அண்ட் பாடி சைக்கிக் பீயிங் சைத்திய புருஷனுடைய சாதனங்களாக அமைந்துவிடும். தே பிகம் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அப்போ நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சைக்கிக் பீயிங் நமக்கு ஒரு வழிகாட்டும் அமைப்பாக மாறிவிடும். ஏன்னா அதுக்குத்தான் உண்மை என்னன்னு தெரியும், நல்லது நன்மை என்ன அப்படிங்கிறது தெரியும், உண்மையான ஆனந்தம் என்ன அப்படிங்கிறது தெரியும், வாழ்வினுடைய அழகு அதுக்குத்தான் தெரியும். அது என்ன செய்யும்? சைக்கிக் பீயிங் நம்மளுடைய இமோஷன்ஸ், உணர்ச்சிகளையும் நம்மளுடைய புத்தி, இன்டெலெக்டையும் எதன் மூலமாக அது வழி நடத்தும்? ஒரு ஒளி பொருந்திய விதியின் மூலம் வழி நடத்தும். நம்முடைய வாழ்வை அது எதை நோக்கி அழைத்து செல்லும்? ஒரு ஆன்மீக ஒரு பூரணத்துவம், ஸ்பிரிச்சுவல் கம்ப்ளீட்னஸ், இதை நோக்கி அழைத்து செல்லும். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா சைக்கிக் பீயிங்கை கண்டறியணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இருந்தாலும் நம்மளுடைய புற இயல்பு உடனடியாக மாறிடுமா? ஈவன் நம்ம ஒருத்தர் இருக்கிறாரு, ஒருத்தர் அவ்வப்பொழுது அவருடைய சைக்கிக் பீயிங்கினுடைய சைத்திய புருஷனோட தொடர்புல இருக்கிறாரு, சைத்திய புருஷனை தட்டு தடுமாறி அடைந்து வருகின்றார் என்றாலும் கூட அவருடைய என்டையர் நேச்சரும் அந்த ஒரு தெய்வீகத்தன்மை அடையுமா அப்படின்னா ஆரம்பத்துல அடையாது அப்படிங்கிறார். ஏன்னா நம்மளுடைய உள்ளுக்குள்ள நம்ம சைக்கிக் பீயிங்கை நம்ம தொட்டாலும் கூட நம்மளுடைய புற இயல்பு எப்பொழுதுமே அந்த இக்னோரன்ஸில் தான் இருக்கும். அது கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர வரைக்கும் அந்த வெளியில இக்னோரண்டா இருக்கும், உள்ளுக்குள்ள அந்த ட்ரூத் இருக்கும். இப்படிதான் செயல்படுவோம். இன்ஸ்டெட் ஆஃப் கம்ப்ளீட் இக்னோரன்ஸ் அப்படிங்கிற நிலைக்கு பதிலாக நமக்கு புற இயல்பு தான் ஒரு அதனுடைய வேலைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா சில சமயம் அதுவும் தெளிவற்ற நிலையில இருந்தாலும் கூட சைத்திய புருஷன் விழித்துக் கொள்ளும் பொழுது என்ன நடைபெறும் அப்படின்னா வெளிப்புற இயல்பு அறியாமையில் செயல்பட்டாலும் கூட அந்த உள்ள இருக்கக்கூடிய சைத்திய புருஷன் ஒரு அனைத்தையும் பார்க்கும் சாட்சியாக செயல்படும்.
அது எப்படி பார்க்கும் விஷயங்கள் அப்படின்னா, நம்ம வந்து அறியாமையில் பார்க்கின்றோம். அது எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கக்கூடிய திறனை உடையது. அது எப்பொழுதுமே ஒளியில் வாழக்கூடியது. அறியாமையில் வாழக்கூடியது சைத்திய புருஷன் கிடையாது. ஸோ வெளியில வந்து அறியாமையில செயல்பட்டாலும் உள்ளுக்குள்ளேருந்து நமக்குள்ள ஒரு கைடன்ஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறார். ஒன்ஸ் அந்த கைடன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நமக்கு நம்முள் ஏற்படும் அந்த சங்கல்பம் வந்து சரியான ஒரு வழிகாட்டுதல்ல செயல்படும். தவறான வழிகளில் அது செயல்படாது. மனம் வந்து எது சரியான உண்மையோ அதை கண்டறியும். எது பிழையோ அதை மனம் விலக்கிக் கொள்ளும் திறனை அடையும். அதேபோல நம்முடைய எமோஷன்ஸ் தவறான அழைப்புகளுக்கு அது இணங்காது. நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒன்ஸ் சைக்கிக் பீயிங் கைடன்ஸ் கிடைக்க ஆரம்பித்து விட்டது என்றால், தவறான அழைப்புகளுக்கும், தவறான கோரிக்கைகளுக்கும் அது இணங்காது. சரியான விஷயங்களுக்கு தான் நம்முடைய எமோஷன்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். வாழ்வினுடைய உண்மையான நோக்கங்கள், உண்மையான ஆர்வங்கள், தீவிரமான எது வாழ்விற்கு உண்மையிலேயே ஒரு உண்மையான ஆர்வத்துடன் கூடிய வாழ்வினுடைய செயல்பாடுகளுக்குத்தான் நாம் இணங்குவோமே ஒழிய, வாழ்வினுடைய குருட்டுத்தனமான ஆசைகளுக்கு நாம இணங்க மாட்டோம். நம்முடைய வைட்டல் பேஷன்ஸ் அதுக்கு இணங்க மாட்டோம். பொய்மைகளுக்கு இணங்க மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய வைட்டல் நேச்சர் வந்து எப்பொழுதுமே எதற்கு லகுவாக பணிந்து விடும் அப்படின்னா, ஆசைகளினுடைய தவறான கோரிக்கைகள், ஒரு களங்கமுற்ற பொய்மைகள், இதற்குத்தான் நம்முடைய வைட்டல் நேச்சர் எளிதாக அது தன்னை எளிதாக அது பணிந்துவிடும். ஆனா ஒன்ஸ் சைக்கிக் பீயிங் வந்து வெளியில வந்து செயல்பட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இவ்வாறு செயல்பட மாட்டோம். எல்லாமே வந்து வெளியில நம்மளுடைய நேச்சர் வந்து பூரணமாக அந்த பூரண ஞானத்தில் செயல்படாமல் இருந்தாலும் கூட, நமக்கு உள்ளேருந்து கிடைக்கக்கூடிய சைக்கிக் பீயிங்கோட கைடன்ஸ்னால சரியாக செயல்பட ஆரம்பிப்போம் அப்படிங்கிறார். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன செய்யறோம்? முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம். இப்ப எது நம்மை ஆட்சி செய்கின்றது, நம் மீது ஆட்சி புரிகின்றது என்றால் நம்முடைய ஈகோ. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன செய்யறோம் அப்படின்னா, ஈகோவுக்கு பதிலாக நம்முடைய ஆண்மனை வந்து ஆட்சி பீடத்தில் நாம் அமரச் செய்கின்றோம் அப்படிங்கிறார். We enthrone the soul, the divine psychic individual in the place of the ego. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறார். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, அந்த செகண்ட் வாய்ஸ் ஆஃப் த டிவைனை ரியலைஸ் பண்றது. செகண்ட் வாய்ஸ் ஆஃப் டிவைன் என்ன? நமக்குள்ள இருக்கக்கூடிய டிவைனும் ஒன்றுதான், செல்ஃபும் ஒன்றுதான், மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய செல்ஃபும் ஒன்றுதான். பிரபஞ்சம் தழுவியும் இருக்கும் அந்த தெய்வ அம்சத்தை நம்ம உணர்தல். நமக்குள்ளே அந்த செல்ஃப் வந்து எப்படி இருக்கு? சாஸ்வதமா இருக்கு, இட்டர்னலா இருக்கு. சாஸ்வதமாக இருக்கக்கூடிய செல்ஃப் இந்த ரெண்டு விஷயம். செல்ஃப் சைக்கிக் பீயிங் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். உள்ள இருந்து நம்முடைய பரிணாமத்தில் ஈடுபட்டு பிறவிதோறும் மாற்றங்களை அடையும் ஒரு அம்சம். அதனுடைய கரஸ்பாண்டிங் ஒரு அம்சம் வந்து அதனுடைய கரஸ்பாண்டிங் அம்சம் தான். கரஸ்பாண்டிங் அம்சம் இந்த பரிணாமத்தில் ஈடுபடாம இருக்கும். இட் இஸ் அபவ் த பர்த் அண்ட் டெத். அதுதான் இட்டர்னல் செல்ஃப் அப்படிங்கிறது. ஜீவாத்மன் அப்படிங்கிறது சென்ட்ரல் பீயிங் அப்படின்னு பகவான் சொல்றாரு. தட் டசன்ட் அண்டர்கோ எ சேஞ்ச். அது தன்னுடைய டெபியூட்டியாக எதை நமக்குள்ள அனுப்புகின்றது? சோல், ஆண்மனை அனுப்புகின்றது. அதுதான் வந்து சைக்கிக் பீயிங் என்கின்ற ஒரு அமைப்பை நமக்குள்ள ஏற்படுத்தி அது பிறவிதோறும் மாற்றங்களை எதிர்கொண்டு வளருகின்றது. ஆனா வளராமல் இதற்கெல்லாம் அப்பால் எது இருக்கின்றது? அந்த ஜீவாத்மன் இருக்கின்றது, அந்த இட்டர்னல் செல்ஃப் இருக்கின்றது. இந்த இட்டர்னல் செல்ஃப் எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கின்றது, பிரபஞ்சம் தழுவி வியாபித்து இருக்கின்றது.
அது வந்து எல்லா செல்ஃப், எல்லா ஆன்மனுடனும் ஒன்றுபட்டு இருக்கின்றது. இதை நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய உணர்வு நிலை என்ன ஆகும் அப்படின்னா, பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலை ஆயிடும். ஃபர்ஸ்ட் வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய செல்ஃபை ரியலைஸ் பண்றோம். சைக்கிக் கான்சியஸ்னஸை ரியலைஸ் பண்றோம். செகண்ட் என்ன செய்யறோம்? நம்மளுடைய கான்சியஸ்னஸை அடுத்த ஸ்டெப் வந்து யூனிவர்சலைஸ் ஆயிக்கிறோம். நமக்கு உள்ளே ரியலைஸ் பண்ண அந்த கான்சியஸ்னஸை பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலையாக நாம் மாற்றுகின்றோம். We universalize our consciousness. இது செகண்ட் ஸ்டெப். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன உணர்கின்றோம்? நம்மளுடைய ஆன்மனம் ஒன்றுதான். இட் இஸ் ஒன் வித் த செல்ஃப் ஆஃப் ஆல் அப்படிங்கிறத உணர்றோம். செல்ஃப் இன் ஆல் அப்படிங்கிறத உணர்றோம். இந்த நிலையிலும் கூட நம்ம அறியாமையில செயல்பட்டாலும் கூட நம்மளுடைய இன்னர் பீயிங் உள்ள இருக்கக்கூடிய அந்த அகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மன் வந்து ஒளியிலையும் இந்த ஞானத்திலும் இருப்பதனால ஈவன் நம்ம அந்த நிலையில அறியாமையில் செய்யக்கூடிய செயல்பாடுகள் கூட நம்மை கட்டுப்படுத்தாது அப்படிங்கிறார் பகவான் கூறுகின்றார். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, டு நோ த டிவைன் பீயிங், பரம்பொருளை அறிதல். அதுதான் வந்து இந்த சுப்ரீம் டிரான்செண்டன்ட் செல்ஃப் அப்படிங்கிறார். ஒப்புயர்வற்ற அனைத்தையும் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் செல்ஃப். இது கொடுத்த தெளிவா இதெல்லாம் என்ன 3 ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம லைவ் டிவைன்ல பார்த்துருக்கோம். இந்த பிரம்மன், ஈஸ்வரா, அந்த செல்ஃப் அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லா பகவான் டிரான்செண்டன்ட் செல்ஃப் இந்த பிரம்மன் அந்த அப்படின்னா எப்படி அதோடைய டிரான்செண்டண்டா இருக்கக்கூடிய நிலையை தான் அவர் பகவான் வந்து இந்த பிரம்மிக் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறாரு. ஈஸ்வரா ஆஸ்பெக்ட் அப்படின்னா யூனிவர்சல் ஆஸ்பெக்ட். அப்புறம் இண்டிவிஜுவல் செல்ஃப். இந்த 3 லைவ் டிவைன்ல பகவான் விளக்கியிருக்கார். புக் 1ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெரியும். எல்லாமே ஒரே டிவைன் தான், பட் அதனுடைய 3 பாய்ஸஸ் நிலைகளை பகவான் விளக்குகின்றார். ஏன்னா எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருள் தான் அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கின்றது, அனைத்திற்கும் அஸ்திவாரமாக இருக்கின்றது இல்லையா? இட் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் அவர் யூனிவர்சாலிட்டி அண்ட் த டிவினிட்டி வித்தின். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறையம்சத்திற்கும் அதுதான் அஸ்திவார் மூலமாக இருக்கின்றது. பிரபஞ்சம் தழுவிய அந்த இறையம்சத்திற்கும் அதுதான் மூலமாக இருக்கின்றது. ஸோ நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சைக்கிக் பீயிங், சைத்திய புருஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, பரிணாமத்திற்கு உட்பட்ட அந்த ஆன்மன் அப்படின்னா உண்மையிலேயே அது என்ன அப்படின்னா, இட் இஸ் எ போர்ஷன் ஆஃப் தட் டிவைன். அந்த டிரான்செண்டன்ட் செல்ஃபினுடைய ஒரு போர்ஷன், ஒரு ஸ்பார்க் தான் நமக்குள்ள இருக்கு. அது வந்து ஒரு ஃப்ளேம். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சைக்கிக் பீயிங் வந்து ஒரு தீஜ்வாலை. இந்த தீஜ்வாலை வந்து எதனுடன் தொடர்பு கொண்டு இருக்கு அப்படின்னா, எப்பொழுதுமே சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தீ, எட்டர்னல் ஃபயர். அதான் டிவைன், ட்ரூ டிவைன், டிரான்செண்டன்ட் செல்ஃப் டிவைன். அதனுடைய ஒரு பொறியாகத்தான் இது நம்ம உள்ள செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த சைக்கிக் பீயிங் உண்மையிலே என்ன அப்படின்னா, இட் இஸ் அ கான்சியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் த லைட் அண்ட் பவர் அண்ட் ஜாய் அண்ட் பியூட்டி ஆஃப் த எட்டர்னல் ஃபயர் அப்படிங்கிறார். அந்த டிரான்செண்டன்ட் செல்ஃப், அந்த பிரம்மன் வந்து எட்டர்னல் ஃபயர். அதனுடைய ஒரு உணர்வுள்ள சாதனமாக ஒளி பொருந்திய, சக்தி பொருந்திய, மகிழ்ச்சியுடன் கூடிய, ஆனந்தத்துடன் கூடிய இருக்கக்கூடிய ஒரு சாதனமாக செயல்படுவதுதான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சைத்திய புருஷன். சைத்திய புருஷன் வந்து எதை வந்து இங்கு வெளிப்படுத்துகின்றது, எந்த இறையம்சத்தை வெளிப்படுத்துகின்றது என்றால், இந்த ஆனந்த ஆஸ்பெக்டை தான் வெளிப்படுத்துகின்றது. அடுத்தது பகவான் என்ன கூறுகின்றார்? ஒன்ஸ் நம்ம இந்த ரியலைசேஷன்லாம் அடைந்த பின்பு நம்மளுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி ஆயிடும் அப்படின்னா, அந்த இறை சக்தியினுடைய ஒரு செயல்படும் வழிகளாக நாம் மாறிவிடுவோம் அப்படிங்கிறார். We become the channels of his சக்தி, the divine power.
அந்த இறைசக்தியினுடைய ஆணைக்கு இணங்க தான் நம்மளுடைய எல்லா செயல்களும் அமையும் அப்படிங்கிறார். அப்ப வந்து அது மாதிரி அந்த நிலையை எட்டும் பொழுது நம்மளுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்முடைய பிராணமயத்தினுடைய உந்துதலுக்கு உட்பட்டு இருக்காது. நம்முடைய மனம் என்கின்ற ஒரு அமைப்பிற்கு உட்பட்டு இருக்காது. அந்த டிவைன் சக்தி எப்படி வழி நடத்துகின்றதோ, அதனுடைய உண்மைக்கு இணங்கிதான் நம்முடைய எல்லா செயல்பாடுகளும் இருக்கும் அப்படிங்கிறார். அந்த உண்மை எப்படி இருக்கும்? நம்ம மனதினால் அமைக்கப்பட்ட உண்மையா இருக்காது. அது வந்து ஹையர் அண்ட் டீப்பர் அண்ட் சட்லர் ட்ரூத் அப்படிங்கிறார். அந்த ஹையர் சட்லர் அந்த ஹையர் டீப்பர் அண்ட் சட்லர் ட்ரூத் ஒவ்வொரு இயக்கமும் பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ளே நாம் செய்கின்ற ஒவ்வொரு இயக்கமும் ஒரு உயர்வான ஆழமான ஒரு சூட்சுமமான உண்மையினுடைய அடிப்படையில தான் எல்லாம் இருக்கும். அந்த உண்மை வந்து எப்படி எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் அப்படின்னா அந்த பரம்பொருளினுடைய ஞானம் அதனுடைய அதை ஒட்டியதாக இருக்கும் அப்படிங்கிறார். அக்கார்டிங் டு த சுப்ரீம் நாலேஜ் அண்ட் டிமாண்டட் பை த சுப்ரீம் வில் இன் த யூனிவர்ஸ் அப்படிங்கிறார். ஸோ இந்த சமயத்தில் நமக்கு என்ன ஆயிடும் அப்படிங்கிறார் பகவான். நம்மளுடைய ஞானம் வந்து அறியாமைக்கு உட்பட்டு இருக்காது. இப்ப எப்படி இருக்கு? நம்மளுடைய ஞானம் வந்து டிவிசிவா இருக்கு, டிவிசிவ் கான்சியஸ்னஸா இருக்கு. இப்ப வந்து என்ன லிபரேட்டட் ஆயிடும் கம்ப்ளீட்டா வந்து ஒன் வித் டிவைன், ஒன் வித் யுவர் ஓன் செல்ஃப், ஒன் வித் யூனிவர்ஸ், ஒன் வித் டிரான்சென்டென்ட் ஆயிடும் போது நம்ம நாலேஜ் வந்து லிபரேட் ஆயிடுது. ஒரு சிறைக்குள்ள பிடிபட்டு இல்லாம கம்ப்ளீட்டா லிபரேட் ஆயிடுது. ஒன்ஸ் நாலேஜ் கான்சியஸ்னஸ் லிபரேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடுகளும் லிபரேட் ஆயிடும், வில்லு லிபரேட் ஆயிடும். ஏன்னா சிட் சக்தி ரெண்டும் ஒன்று தானே. சித் வந்து லிபரேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வில் நம்மளுடைய நமக்குள்ளே எழக்கூடிய சங்கல்பம் வந்து அறியாமைக்குட்பட்ட இயக்கமாக இருக்காது. அது லிபரேட் ஆயிடும் அப்படிங்கிறார். ஸோ எத்தகைய ஞானத்தில் அடிப்படையில் நம்ம செயல்படுவோம்? ஒரு தூய்மையான எந்த ஞானம் நம்மை தூய்மைப்படுத்துமோ, உண்மையை நோக்கி அழைத்துச் செல்லுமோ, அதன் அடிப்படையில் தான் நாம் செயல்படுவோம். இப்ப நம்ம செய்யக்கூடிய நாம் எதிர்கொள்ளக்கூடிய தீமை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எதனால் ஏற்படுகின்றது? ஒரு ஆன்மீக அறியாமையினால் ஏற்படுகின்றது அப்படிங்கிறார். ஈவில் இஸ் a fruit of a spiritual ignorance அப்படிங்கிறார். என்ன ஸ்பிரிச்சுவல் இக்னோரன்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா we are ignorant of our soul's oneness with others. ஆன்ம ஒருமை என்கின்ற உண்மையை அறியாமல் இருத்தல், அதுதான் ஸ்பிரிச்சுவல் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது. அதனால்தான் நமக்கு ஈவில் என்கின்ற ஒரு அம்சம் ஏற்படுகின்றது அப்படிங்கிறார். அது மறைந்து விடும் அப்படிங்கிறார். எப்ப மறையும் அப்படின்னா பை த growth ஆஃப் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் அண்ட் லைட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அப்படிங்கிறார். ஸோ எப்ப வந்து ஆன்மீக உணர்வு நிலை, அந்த ஆன்மீக ஞானம் அதனுடைய ஒளியில் செயல்படுகின்றமோ அப்ப நமக்கு அந்த ஈவில் என்பது முற்றிலும் மறைந்து விடும் அப்படிங்கிறார். இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய புற இயல்பை வந்து இப்ப எப்படி இருக்கு? புற இயல்பும் உள்ள இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய ஆன்மனும் சைத்திய புருஷனும் வந்து பிரிந்திருக்கின்றது. அந்த பிரிவினையை நம்ம வந்து முதல்ல அகற்றணும் அப்படிங்கிறார். we must remove the separation of our nature from the inner soul reality. ஏன் எதனால பிரிவினை இருக்கின்றது? ஒரு திரை இருக்கின்றது. நம்முடைய சர்ஃபேஸ் பீயிங்க்கும் செல்ஃப் பீயிங்க்கும் சைக்கிக் பீயிங்க்கும் ஒரு திரை இருக்கு, ஒரு வெயில் இருக்கு. அதை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, நம்ம எப்படி இப்ப உலகத்துல நம்ம எப்படி உணர்றோம்? நம்ம வந்து நம்மை சுற்றி இயற்கை இருக்கின்றது, மனிதர்கள் இருக்கின்றார்கள். அந்த ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்துல நம்ம ரிமோட்டா ஃபீல் பண்றோம். ஒவ்வொரு தனி மனிதனும் ரிமோட்டா ஃபீல் பண்றோம். அது வந்து ஒரு ரிமோட்டா ஃபீல் பண்றோம் அப்படிங்கிறது அறியாமையில் இருக்கிறதால நம்ம ஃபீல் பண்றோம். we feel செப்பரேட்னஸ்னால வரக்கூடிய ஒரு உணர்வு தான் ரிமோட்னஸ். எது உண்மை அப்படின்னா எல்லா இடத்துலயும் டிவைன் இருக்கு. இந்த டிவைன் ஒன்னஸ் தான் ரியாலிட்டி. அந்த டிவைன் ஒன்னஸ்ல we are a part அப்படிங்கும் பொழுது இந்த ரிமோட் ஃபீலிங்கே போயிடும். இப்ப எப்படி ஃபீல் பண்றோம்? we feel we are remote in nature.
இந்த வாஸ்ட்னஸ் ஆஃப் நேச்சர்ல அந்த இண்டிவிஜுவல் ஒண்ணுமே இல்லைன்னு ஃபீல் பண்றான். பட் த மொமெண்ட் யூ ரியலைஸ் திஸ் டிவைன் ரியலைசேஷன் வந்த பிறகு வி ஆர் ஒன் வித் எவ்ரி திங்கும் பொழுது இந்த ரிமோட்னஸ் போயிடும். நம்ம எல்லாரோடையும் ஒண்ணு, நம்ம தனி இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு ரியலைசேஷன் வந்துடும், ஒரு சித்தி வரும். அதனால பகவான் என்ன சொல்றார், வி மஸ்ட் பிரிட்ஜ் அவர் இண்டிவிஜுவல் ரிமோட்னஸ் வித் அ டிவைன் பீயிங் அப்படிங்கிறார். ஸோ அந்த இண்டிவிஜுவல் ரிமோட்னஸ் வந்து எல்லாம் டிவைனோட ஒன்றாயிடுச்சு அப்படின்னா அந்த ரிமோட்னஸே போயிடும். என்ன காரணம் அப்படின்னா அந்த டிவைன் பீயிங் தான் வந்து ஆம்னி பிரசன்ட் ரியாலிட்டியா இருக்கு. எங்கும் வியாபித்துள்ள மெய்மையாக இயற்கையிலும் அதுதான் இருக்கின்றது, இயற்கைக்கு அப்பாலும் அதுதான் இருக்கின்றது. ஸோ இந்த ஒன்னஸ் வித் நேச்சர், ஒன்னஸ் வித் எவ்ரி திங் வந்த பிறகுதான் அந்த நம்மளுடைய அந்த பிரிவுபட்ட அமைப்பு, நம்மளுடைய ஜீவனினுடைய பிரிவுபட்ட அமைப்பை வந்து மற்ற அமைப்புகளிலிருந்து உள்ள பிரிவுபட்ட அமைப்பை நம்ம வந்து ஒன்று சேர இணைக்க முடியும் அப்படிங்கிறார். we can unite the division of our being with the being of others. இதுதான் அல்டிமேட் ரியலைசேஷன். இது வந்தாதான் வந்து எல்லா இதுவும் போகும் அப்படிங்கிறார். இது எப்படி சாத்தியம்? மனிதனுக்கு சாத்தியமா என்றால் சாத்தியம். அதுக்காக வந்து நம்ம வந்து மனிதன் இருக்கக்கூடிய நிலையிலேயே மென்டல் கான்சியஸ்னஸ் தான் இதுக்கு கல்பிரிட். மென்டல் கான்சியஸ்னஸ் இட் இஸ் அ டிவிசிவ் கான்சியஸ்னஸ். த மொமெண்ட் நம்ம ஹையர் கான்சியஸ்னஸ் போனோம் அப்படின்னா இந்த சொல்யூஷன் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து இலக்குகளையும் நம்மால் எட்ட முடியும். இதுதான் வந்து paragraph 35. paragraph 35ல பகவான் இதற்கான சொல்யூஷனை தராரு. paragraph 36 லாஸ்ட் paragraph இப்ப போடலாம். Paragraph 36. But the last division to be removed in the session between this nature and the supernature, which is the self-power of the divine existence. Even before the dynamic knowledge ignorance is removed, while it still remains as an inadequate instrumentation of the spirit, the supreme Shakti or supernature can work through us and we can be aware of her workings. But it is then by a modification of our light and power so that it can be received and assimilated by the inferior nature of the mind, life and body. Explanation. But the last division to be removed is the division between this nature, that is the nature we are in, and the supernature, which is the self-power of the divine existence. We are in a state of knowledge ignorance, that is, ignorance evolving into knowledge. It remains as an inadequate instrumentation of the spirit. Even before this state is removed, that is, even before we attain the state of complete knowledge, the supreme Shakti or supernature can work through us and we can be aware of her working. But it is then by a modification of her light and power so that it can be received and assimilated by the inferior nature of the mind, life and body. Thank you. இப்போ நம்ம paragraph 35 படிச்சோம் அப்படின்னா அது என்ன ரியலைசேஷன் வருது? ரியலைசேஷன் ஆஃப் த டிவைன் கான்சியஸ்னஸ். இந்த ரியலைசேஷனை வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஆன்மீக ஞானிகள் பார்த்தோம் அப்படின்னா எல்லோருமே எட்டலையா அப்படின்னா அடுத்த கேள்வி வரும் நம்மளுக்கு. இந்த சொல்ற பகவான் சொன்ன ரியலைசேஷனை இதுக்கு முன்னாடி பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய சமகாலத்தில் இல்ல அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் ரீச் பண்ணலையா இல்ல பண்ணியிருந்தாங்களா? பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஏன் இதுக்கான சொல்யூஷன் வரல? அந்த கேள்வி வரும். இதுல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒரு தனிப்பட்ட ஒருத்தர் வந்து
சாதனையினால பகவான் சொன்ன அந்த 3 நிலைகளையும் எட்ட முடியும், எட்டி இருக்கின்றார்கள். எண்ணற்ற ஆன்மீக ஞானிகள், ஆன்மீக புருஷர்கள், மகா ஞானிகள், இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த நிலையை எழுதியுள்ளார்கள். ஆனா அதை வந்து செயல்படுத்தும் கருவியாக இந்த உலகத்துல செயல்படுத்தணும் அப்படின்னா அதுல ஒரு சின்ன ஒரு ட்வீக்கிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ட்வீக்கிங்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அதுல ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவது. ஃபார் எக்ஸாம்பிள், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றோம். எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு அனல் மின்சாரமோ அதே போல ஹைட்ரல் பவரோ எல்லா இடத்துலையும் எல்லா அதோடைய சோர்ஸ்ல வந்து மின்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லையற்ற லெவல்ல தான் அதோடைய உற்பத்தி எல்லையற்ற லெவல்ல தான் இருக்கும். ஆனா அந்த எல்லையற்ற லெவல்ல ஒரு தயாரிக்கக்கூடிய மின்சாரத்தை நம்ம நேரடியா வீட்டில் உபயோகிக்க முடியுமா அப்படின்னா உபயோகிக்க முடியாது. உபயோகிச்சோம் அப்படின்னா வீடுல எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிடும். ஏன்னா பவர் வந்து அன்லிமிட்டடா பவர் வந்ததுன்னா என்ன ஆகும்? தாங்க முடியாது. அதே போலதான் டிவைன் கான்சியஸ்னஸ் வந்து அப்கோர்ஸ் இண்டிவிஜுவலா அட்டைன் பண்றதும் வேற. இண்டிவிஜுவலா அட்டைன் பண்ண அந்த இறை பேருணர்வை அந்த நிலையிலேயே இருந்து விடுவது தான் மெஜாரிட்டி செய்தார்கள். அதே நிலையில் இருந்து விடுவது, அந்த ஒட்டுமொத்த இறை பேருணர்வும் இந்த நிலையில வந்து செயல்பட முடியாது. ஏன்னா இந்த நிலை வந்து எப்படி இருக்கு, நம்ம இருக்கக்கூடிய நிலை வந்து அறியாமைக்குட்பட்ட நிலையில இருக்கின்றோம். இறை பேருணர்வு நிலை வந்து எல்லாமே இன்ஃபினிட் ஸ்கேல்ல இருக்கும். அதை வந்து இங்க நேரடியா செயல்படுத்த முடிஞ்சது அப்படின்னா செயல்படுத்த முடியாது. செயல்படுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா இங்க இருக்கிற விஷயங்கள்லாம் தாங்காது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இடைப்பட்ட ஒரு சக்தியின் மூலமாக அதை நம்ம பயன்படுத்தலாம். இப்ப நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மூலமா என்ன செய்யறோம், அந்த மின்சாரத்தை வந்து படிப்படியாக அதனுடைய பவரை குறைச்சு அப்புறம் வீட்டுக்கு வரும்போது இன்னும் சின்னதா குறைச்சு வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். மின்சாரம் ஒண்ணுதான், ஆனா அதை யூஸ் பண்ற நிலை வந்து வேற ரூபத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதே போல பகவான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பேராகிராஃப் ரொம்ப முக்கியமான பேராகிராஃப். இதுல பகவான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து கொஞ்சம் ஆழமான விஷயம். எப்படி நம்ம இருக்கக்கூடிய இயல்பு, இப்போ இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னா இயல்புல பொறு இயல்புல முழுவதுமாக மாற்றம் ஏற்படாத நிலையில கூட நம்மால வந்து இந்த இறை வழிகாட்டுதல் நம்ம சரியா வழி நடத்தும், தப்பா இது பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அது தனிப்பட்ட முறையில சரி, பட் இருந்தாலும் அந்த நேச்சர் அப்படியே தான் இருக்கும் இல்லையா? ப்ரீவியஸ் பேராகிராஃப்ல படிச்சீங்கன்னா தெரியும். அது பகவான் வந்து ஒரு சட்டிலான ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்புறம் அதோடைய இதை வந்து இங்க அடுத்த பேராகிராஃப் நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற போர்ஷன்ல சொல்றார். This self-realization liberates and universalizes, even if our action still proceeds in the dynamics of the ignorance. ஏன்னா நம்ம இந்த ignorant நேச்சர் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. இண்டிவிஜுவல் லெவல்ல நம்ம வந்து உயர்ந்துகிட்டே போகலாம். ஈவன் அப்பவும் அறியாமையில தான் செயல்பட்டாலும் கூட அது மாதிரி உணர்வு நிலை எட்டியவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர்களை பாதிக்காது அப்படிங்கிறார். It no longer binds or misleads because our inner being is seated in the light of self-knowledge. அத்தகையவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆத்ம ஞானத்தை அவர்கள் எட்டியிருப்பாங்க. ஆனால் அவங்க வெளியில புற இயல்பில் செய்யக்கூடிய விஷயங்கள் அறியாமல் இருந்தாலும் அது அவர்களை பாதிக்காது அப்படிங்கிறார். அதனால என்ன ஒரு விஷயம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னா புற இயல்புல அறியாமை என்பது இருந்து கொண்டே இருக்கின்றது, எல்லா நிலையிலும் இருந்து கொண்டே இருக்கின்றது.
அப்புறம் அதுக்கு முதல் பேராகிராஃப் போர்ஷன்லையும் சொல்றார், ஈவன் வித்தின் த அப்ஸ்கியூர் ஒர்க்கிங்ஸ் ஆஃப் த இக்னோரன்ஸ். நம்ம வந்து சைக்கிக் பீயிங்கை கண்டுபிடிச்சா உள்ள போனாலும் புற இயல்பு அறியாமல் இருந்தாலும் நமக்கு உள்ள இருந்தாலும் கூட உள்ளே இருக்கக்கூடிய அந்த சைக்கிக் பீயிங் வழிகாட்டும் அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த புற இயல்பு இன்னும் அறியாமையிலே இருந்து கொண்டுதான். ஏன்னா நம்ம வந்து எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம்? நாலேஜ் இக்னோரன்ஸ் ஸ்டேஜில் தான் இருக்கிறோம் இன்னும். அந்த நிலையை தான் பகவான் சொல்றார். இங்க பகவான் இங்க அடுத்த பேராகிராஃப்ல வேற ஒரு கருத்தை இங்க கூறுகின்றார். என்ன கூறுகின்றார் அப்படின்னா, the last division to be removed is the last division to be removed is a scission என்ன அர்த்தம்? பிளவு, பிரிவினை, between this nature and the super nature. அதுக்கு முதல் போர்ஷன்ல என்ன பகவான் கூறுகின்றார்? By bridging the remoteness of our individuality in nature from the divine being who is the omnipresent reality in nature and above nature. லாஸ்டா என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய இண்டிவிஜுவல் நேச்சருக்கும் இந்த டிவைன் பீயிங் இருக்கக்கூடிய அந்த ஆம்னி பிரசன்ட் ரியாலிட்டி எங்கும் வியாபித்துள்ள நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலையில் உள்ள அந்த இயற்கைக்கும் நம்மளுடைய இண்டிவிஜுவல் நேச்சருக்கும் இடையில உள்ள அந்த கேப்பை வந்து நம்ம வந்து இணைக்கணும் அப்படிங்கிறார். அது எப்படி சாத்தியம்? அதுதான் இங்க சொல்றாரு. அந்த எப்படி நம்ம ஒன்ஸ் அதை இணைச்சிட்டோம் அப்படின்னா அந்த இக்னோரன்ஸே இல்லாம போயிடும். பட் த லாஸ்ட் டிவிஷன் டு பி ரிமூவ்ட் இஸ் a scission between this nature and the super nature. சூப்பர் நேச்சர் அப்படிங்கிறது தான் வந்து அந்த டிவைனினுடைய நேச்சர். திஸ் நேச்சர் அப்படிங்கிறது நம்ம இருக்கக்கூடிய அந்த பிரகிருதி, நம்ம இருக்கக்கூடிய நிலை. அந்த நிலையை தான் வந்து இந்த நேச்சருக்கும், சூப்பர் நேச்சர்னா எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த டிரான்சென்டன்ட் டிவைன் கான்சியஸ்னஸ், அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிவிஷனை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறார். அதுதான் இப்ப நிறைய பேர் என்ன செய்தார்கள் அப்படின்னா, அந்த சூப்பர் நேச்சரோட அவங்க வந்து ஒன்று கலந்து இரண்டரை கலந்து இருந்தார்களே ஒழிய அந்த சூப்பர் நேச்சருக்கும் நம்ம இருக்கக்கூடிய நேச்சருக்கும் இடையில உள்ள அந்த கேப்பை வந்து ரிமூவ் பண்றதுக்கு அவங்க முயற்சி செய்யலை. ஏன்னா அவங்க தே ரியலைஸ் சூப்பர் நேச்சர், ஓகே நம்ம அதிலே இருந்துடலாம், அதுலேயே எல்லாமே இருக்குது, நம்ம ஏன் இதை செய்யணும்னு அவசியம் கிடையாது, இந்த நேச்சரை நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அவர்களுடைய ஒரு அவர்கள் கண்டறிந்த உண்மை. ஒவ்வொரு நிலையிலும் டிவைன் வந்து ஒவ்வொருத்தர் மூலமாக சில உண்மைகளை பிரகடனம் செய்கின்றார். அவர்கள் நிலையில அந்த உண்மையை அவர்கள் கண்டறிந்தார்கள். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய நேச்சரையும் நம்ம அந்த இருக்கும் அந்த பரம்பொருளினுடைய அந்த சூப்பர் நேச்சருக்கும் இடையில் உள்ள அந்த பிரிவினையை நம்மால வந்து ஒன்று சேர்க்க முடியும் அப்படிங்கிறார். அதுதான் இங்க லாஸ்டா சொல்றாரு. The last division to be removed is a scission between this nature and the super nature, which is a self power of the divine existence. The சித் சக்தி, the divine சச்சிதானந்தத்தினுடைய சித் சக்தி, அதுதான் வந்து சூப்பர் நேச்சர்னுடைய இது. இருந்தாலும் பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய இந்த நாலேஜ் இக்னோரன்ஸ் அப்படிங்கிற நிலையில தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். அது வந்து எப்படி செயல்படுகின்றது அப்படின்னா, அந்த டிவைன் சக்தி, த செல்ஃப் பவர் ஆஃப் த டிவைன் எக்ஸிஸ்டன்ஸ், அது செயல்படுவதற்கு ஒரு சிறந்த கருவியாக இல்லை. while it still remains as an inadequate instrumentation of the spirit. இருந்தாலும் கூட the supreme Shakti or super nature can work through us and we can be aware of our workings அப்படிங்கிறார். ஈவன் இந்த நிலையில கூட நாலேஜ் இக்னோரன்ஸ் என்கின்ற நிலையில இருந்தாலும் கூட, அது என்னதான் வந்து குறைபட்ட சாதனமாக இருந்தாலும் கூட, the supreme Shakti or super nature can work
work through us and we can be aware of our workings அப்படிங்கிறார். எப்படி அப்படின்னா, it is then by a modification of our light and power. அந்த ஒரிஜினல் சக்தியை வந்து ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் ஆஃப் அவர் லைட் அண்ட் பவர், so that it can be received and assimilated by the inferior nature of mind and life body. அப்படின்னா அது எந்த பவர்? அது சூப்ராமெண்டல் பவர். அதுதான் பகவான் சொல்றார். எந்த பவரால அது வந்து எந்த பவர் வந்து இடைப்பட்ட சாதனமாக செயல்பட முடியும்? நேரடியாக செயல்பட்டுச்சு அப்படின்னா நம்ம தாங்க முடியாது. ஏன்னா அது இன்ஃபினிட் பவர். இன்ஃபினிட் பவர் நம்மளுடைய ஃபைனைட் பவர் லேக் பண்ணுச்சு அப்படின்னா உடஞ்சிரும். நீங்க அந்த இன்ஃபினிட் பவரை ஃபைனைட் பவர் மூலமா செயல்பட வைக்கணும் அப்படின்னா ஒரு இடைப்பட்ட ஒரு அமைப்பு தேவைப்படுகின்றது. அதுதான் பகவான் சொல்றார், சூப்ராமெண்டல் பவர். அதான் இங்க அதைத்தான் அவர் பகவான் குறிப்பிடுகின்றார். The supreme Shakti or super nature can work through us and we can be aware of our workings. எப்படி முடியும்? But it is then by a modification of our light and power. And the modification, how it can come? Only through the supramental consciousness. But it is then by a modification of our light and power, so that it can be received and assimilated by the inferior nature of mind and life body. Another what Sri Aurobindo mother says that to realize the divine, you need not leave this body. You need not leave this earthly existence. இங்க இருந்து கொண்டே நம்ம அதை ரியலைஸ் பண்ணலாம். எப்படி முடியும் அப்படின்னா, only by realizing the supramental consciousness. அது சாத்தியம் அப்படிங்கிறாங்க. அதுதான் இங்க பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். அடுத்தது போ. But this is not enough. There is needed an entire remolding of what we are into a way and power of the divine supernature. The integration of our being cannot be complete unless there is this transformation of the dynamic action. There must be an uplifting and change of the whole mode of nature itself. And not only some illumination and transformation. Not only some illumination and transmutation of the inner ways of the being. An eternal truth consciousness must possess us and sublimate all our natural modes into its own modes of being, knowledge and action. A spontaneous truth awareness, truth will, truth feeling, truth movement, truth action can then become an integral law of our nature. But this is not enough. There should be an entire remolding of our nature into a way and power of the divine supernature. The integration of our being cannot be complete unless there is this transformation of the dynamic action. There must be an uplifting and change of the whole mode of nature itself. It is not sufficient that there is only some illumination and transmutation of the inner ways of the being. An eternal truth consciousness, that is supramental, must possess us and sublimate, elevate all our natural modes into its own modes of being, knowledge and action. A spontaneous truth awareness, truth will, truth feeling, truth movement, truth action can then become the integral law of our nature. End of book 2, part 1. Thank you. ஸோ என்ன இதுக்கு சொல்யூஷன் என்ன? அந்த சூப்ராமெண்டல் பவர் வந்தால் மாத்திரம் பத்தாது. முதல் இந்த பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த மாடிஃபைடு பவர், மாடிஃபைடு லைட், மாடிஃபைடு பவர் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய இன்ஃபீரியர் நேச்சர் வந்து அதை உள்ள வாங்கி ஜீரணம் பண்ணிக்கும் அப்படின்னாரு இல்லையா? டிவைன் பவர் நேரடியாக வந்தால் நம்ம தாங்க முடியாது. வி வில் பி ரெடியூஸ் டு ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுவோம். நம்ம அந்த டிவைன் பவர் வந்து நமக்குள்ள வாங்கிக்கிற மாதிரி அதை வந்து உருமாற்றம் செய்து தான் நம்மளால உள்ள வாங்கிக்க முடியும். அது சூப்ராமெண்டல் பவர் தான் நமக்கு சாத்தியம், நமக்கு அதை செய்ய முடியும்.
சூப்பராமெண்டல் பவரே வந்து நம்மளால முடியாது. சூப்பராமெண்டல் பவரே வந்து சூப்பராமெண்டலைஸ் ஆனாதான் அதையும் வாங்க முடியும். அதுவே வந்து அதோடைய ஸ்கேலே பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா அது இட் இஸ் ஒன் வித் த டிவைன். அதுவே சூப்பராமெண்டல் பவரே வந்து எல்லாராலையும் உள்ள வாங்கிக்க முடியாது. பகவானும் மதர் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதாரங்கள் வந்து டிவைன் டிவைனோட அவதாரங்கள்னால அவங்களால முடிஞ்சது. ஆர்டினரி ஹியூமன் பீயிங்ஸ்னால முடியாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய கான்சியஸ்னஸ் வந்து உயர்ந்து தயாரான நிலையில தான் அது முடியும். அதர்வைஸ் தாங்க முடியாது. அப்படி இருக்கிறப்போ அந்த டிவைன் பவர், சச்சிதானந்தத்தினுடைய பவரே உள்ள டைரக்டா வாங்கணும்னா முடியாது. அதுக்காக சூப்ராமெண்டல் சூப்ராமெண்டல் பவரா ஒரு மாடிஃபிகேஷன், ஒரு மாற்றம் அடைந்த நிலையில நம்ம மனிதனால உள்ள வாங்கிக்க முடியும். எப்ப அவனை மனிதனால வாங்கிக்க முடியும்னா, எகெயின் அவனுக்கு கான்சியஸ்னஸ் இப்ப இருக்கிற நிலையில முடியாது. அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்சியஸ்னஸ் வந்து உயரிய நிலையில தயாரான நிலையில தான் அதுவும் முடியும். அதுக்கு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாரு. சைக்கிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அப்புறம் சூப்ராமெண்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் 3 ஸ்டெப்பா சொல்றார் பகவான். ஸோ என்ன சொல்றார், ப்ரீவியஸ்ல என்ன சொல்லியிருந்தார், இட் இஸ் தென் பை அ மாடிஃபிகேஷன் ஆஃப் லைட் அண்ட் பவர் ஸோ தட் இட் கேன் பி ரிசீவ்ட் அண்ட் அசிமுலேட்டட் பை த இன்ஃபீரியர் நேச்சர் ஆஃப் த மைண்ட் அண்ட் லைஃப் அண்ட் பாடி. நம்மால முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, அது பவரை உள்ள வாங்கிக்கிட்டா மாத்திரம் போதுமா? பவரை உள்ள வாங்கிக்கிட்டு திருப்தி அடைஞ்சிடலாமா அப்படின்னா பத்தாது அப்படிங்கிறார். என்ன செய்யணும்? உள்ள வாங்கிட்ட பவரை வச்சு நம்மளுடைய இப்ப இருக்க நம்ம ஏற்கனவே இதனாலதான் என்ன பார்த்துட்டு இருந்தோம், நேச்சர் வந்து நமக்கு இக்னோரன்ஸ்ல இருக்கு, அப்ஸ்கியூரிட்டியில இருக்குன்னு சொல்லிட்டே வந்தோம். அதை நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற. பட் திஸ் இஸ் நாட் இனஃப். தேர் இஸ் நீடட் an entire remolding of what we are. இப்ப எப்படி இருக்கிறோமோ கம்ப்ளீட்டா ரீகாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறார். புதிய வார்ப்புல நம்மளுடைய நேச்சரை உருவாக்கணும் அப்படிங்கிறார். There is needed an entire remolding of what we are into a way and power of the divine supernature. The divine human nature divine nature மாத்தணும். சாதாரண லைஃப் வந்து லைஃப் டிவைனா மாத்தணும். அதுதான் இங்க நம்மளுடைய குறிக்கோள் இல்லையா? We are into a way and power of the divine supernature. நம்முடைய ஜீவனினுடைய ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறார். த இன்டகிரேஷன் ஆஃப் அவர் பீயிங் அப்படிங்கிறார். இன்டகிரேஷன் ஆஃப் அவர் பீயிங் பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்டகிரேஷன் ஆஃப் அவர் பீயிங்கிற அந்த சென்டென்ஸ், அந்த ஃப்ரேஸ் வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இப்ப எப்படி இருக்கு நம்மளுடைய பீயிங் வந்து இன்டகிரேட்டடா இருக்கா அப்படின்னா, அவுட்டர் பீயிங் வந்து கம்ப்ளீட்டா இக்னோரன்ஸ்ல இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய சைக்கிக் பீயிங் அது பாட்டுக்கு இருக்குது. சாதாரண மனிதர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா ரெண்டுக்கும் தொடர்பே இல்லாம இருக்கு. வி லிவ் இன் இட்டர்னல் இக்னோரன்ஸ்ல தான் இருக்கிறோம். பிறவியில இருந்து இறக்கும் வரை நம்ம வி லிவ் இன் இக்னோரன்ஸ் அப்படிதான் நம்ம இருக்கிறோம். பட் பை சான்ஸ் நம்மளுடைய டிவைன் கிரேஸ்ல நமக்கு உள்ள இருக்கக்கூடிய சைக்கிக் பீயிங்கோட தொடர்பு ஏற்பட்டது அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், நமக்கு என்ன கிட்டும்? சைக்கிக் பீயிங்கினுடைய தொடர்பு ஏற்படும், சைக்கிக் நாலேஜ் ஏற்படும். அப்ப என்னென்ன வெளியில அதோட கைடன்ஸ் கிடைக்கும், எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதோட கைடன்ஸ் கிடைக்கும். ஈவன் அறியாமையில செயல்பட்டாலும் கூட எதை சரியா செய்யணும் அப்படிலாம் நம்மளுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இருந்தாலும் ஒன்றும் மறந்துடக்கூடாது, அவுட்டர் நேச்சர் இன்னும் திருவுருமாற்றம் அடையாத நிலையில பழைய நிலையில தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதனால நீங்க நம்ம உள்ளக்குள்ள சைக்கிக் பீயிங்கை மாத்திரம் ரியலைஸ் பண்ணிட்டு, இன்னர் பீயிங்கை மாத்திரம் ரியலைஸ் பண்ணிட்டு, வெளியில நம்மளுடைய புற இயல்புல எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இன்டகிரேஷன் ஆகல, நம்மளுடைய ஜீவன் வந்து ஒருங்கிணைப்பாக மாறவில்லை அப்படிங்கிற. அதுதான் அர்த்தம். தி இன்டகிரேஷன் ஆஃப் அவர் பீயிங்னா அதான் அர்த்தம். எப்ப இன்டகிரேஷன் ஆஃப் அவர் பீயிங் வரும் அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய சைக்கிக் பீயினுடைய தன்மை என்னவோ அந்த தன்மை புறத்துல இருக்கணும். நம்மளுடைய ஸ்பிரிட்டும் வெளியில இருக்கக்கூடிய அமைப்பும் வந்து ஒரே தன்மையோட இருந்தாதான் நம்ம இன்டகிரேட்டட் பீயிங்கா இருக்கும்னு அர்த்தம். அதர்வைஸ் we are a divided being. So the integration of our being cannot be complete unless there is அது எப்ப முடியும் அப்படின்னா,
டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த டைனமிக் ஆக்ஷன், நம்மளுடைய புற செயல்பாடுகள்லாம் திருவுருமாற்றம் அடைந்த நிலையில அந்த சூப்ராமெண்டலைஸ்டா இருக்கும் பொழுதுதான் அது முடியும் அப்படிங்கிறார். This integration of our being cannot be complete unless there is this transformation of the dynamic action. Dynamic action அர்த்தம் நம்மளுடைய புறத்தில் செயல்படக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும், வாழ்வில் நம்ம செயல்படக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும், இதுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறார் பகவான். There must be an uplifting and change of the whole mode of nature itself அப்படிங்கிறார். நம்முடைய புற இயல்பு எல்லாமே ஒரு உயர்வான நிலைக்கு உயர்த்தப்பட்டு அதனுடைய ஒட்டுமொத்த செயல்பாடும் மாற்றம் அடையணும் அப்படிங்கிறார். There must be an uplifting and change of the whole mode of nature itself அப்படிங்கிறார். இப்ப பிரகிருதி அறியாமையில் உட்பட்டுதான் நம்ம பிரகிருத்தியில தான், நம்ம பிரகிருதி அறியாமையில் இருக்கின்றது. இப்பொழுது அதுலதான் நம்ம செயல்படுறோம். அது உயர்வான உணர்வு நிலைக்கு உயர்த்தப்பட்டு முழு மாற்றத்தை அடையணும் அப்படிங்கிறார். வெறும் உள்ள இருக்கக்கூடிய உள்ஜீவன் மாத்திரம் ஒரு ஒளியூட்டப்படுதலோ மாற்றம் அடைதலோ அது மாத்திரம் பத்தாது அப்படிங்கிறார். நாட் ஓன்லி சம் illumination and transmutation of the inner ways of being, அது முடியாது, பத்தாது அப்படிங்கிறார். An eternal truth consciousness must possesses. அந்த சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் நம்மளுடைய முழு ஜீவனையும் அதனுடைய வசத்திற்கு உட்படுத்தணும் அப்படிங்கிறார். An eternal truth consciousness must possesses and sublimate all our natural modes. Sublimate என்ன அர்த்தம்? உயர்த்துறது. Sublimateனால என்ன அர்த்தம்? ஹையர் லெவலுக்கு போறது. Sublimate all our natural modes into its own modes of being, knowledge and action. இப்ப அறியாமைக்குட்பட்டு நம்மளுடைய ஜீவன் இருக்கின்றது, அறிவு செயல்படுகின்றது, செயல்பாடுகள் இருக்கின்றன. அதெல்லாம் சூப்ராமெண்டல் ட்ரூத் கான்சியஸ்னஸ் தன்வசம் எடுத்துக்கொண்டு அதனுடைய வழிகளுக்கு ஒப்ப இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய இயல்பை மாற்றணும் அப்படிங்கிறார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்பான்டேனியஸ் ட்ரூத் அவேர்னஸ், நமக்கு இயல்பாகவே எல்லாமே அந்த ட்ரூத் அவேர்னஸ் வந்துடும். உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியும். ட்ரூத் அவேர்னஸ் வந்துடும். ட்ரூத் வில், சங்கல்பம் எல்லாமே உண்மையா இருக்கும். எது உண்மைங்கிறது ட்ரூத் அவேர்னஸ் வந்துடும். ட்ரூத் வில் வந்துடும். சங்கல்பிக்கிறது எல்லாமே உண்மையாதான் இருக்கும். நம்முடைய ஃபீலிங் எல்லாமே உண்மையாகத்தான் இருக்கும். ட்ரூத் ஃபீலிங். நம்மளுடைய இயக்கங்கள் எல்லாம் உண்மையாகத்தான் இருக்கும். உண்மைக்கு புறம்பா எதுவுமே இருக்காது. ட்ரூத் மூவ்மெண்ட், செயல்பாடுகளும் உண்மையாக இருக்கும். ட்ரூத் ஆக்ஷன் கேன் தென் பிகம், நம்முடைய ஜீவனினுடைய அனைத்து மூவ்மெண்ட்டும் ட்ரூத்தா தான் இருக்கும். வைட்டல், மென்டல், பிசிக்கல் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ட்ரூத் மூவ்மெண்டா இருக்கும். ட்ரூத் ஆக்ஷன், புறத்தில் நம்மளுடைய செயல்படக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் ட்ரூத்தாக உண்மையாகத்தான் இருக்கும். கேன் தென் பிகம் த இன்டெகிரல் லா ஆஃப் நேச்சர். இதுதான் நம்மளுடைய ஜீவனினுடைய ஒட்டுமொத்த விதியாக, இயற்கையினுடைய நம்மளுடைய இயல்பினுடைய ஒட்டுமொத்த விதியாக செயல்படும். எல்லாமே ட்ரூத்ல செயல்படும். அப்ப இது எதுவுமே இருக்காது. நம்ம பார்க்குறோமே இந்த ராங், ஈவில், ஃபால்ஸ்ஹுட், எரர், இது எதுவுமே இருக்காது. இதுதான் சொல்யூஷன் அப்படிங்கிறார். ஸோ இதோட முடிஞ்சிருது இந்த பார்ட் டூ நாலேஜ் இக்னோரன்ஸ் அப்படிங்கிற அந்த பார்ட்டே முடிஞ்சிருது. புக் 2ல பார்ட் 2வே என்ன? நாலேஜ் இக்னோரன்ஸ். அதுக்கு சொல்யூஷன் பகவான் இங்கே கொடுத்துருக்காரு. அதோட இந்த பார்ட் 2 புக் 2ல பார்ட் 1 இதோட கம்ப்ளீட் ஆயிடுது. அடுத்தது நம்ம இந்த நமக்கு தெரியும், இந்த சாப்டர் கிட்டத்தட்ட 36 பேராகிராஃப்ஸை உள்ளடக்கியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? 36 பேராகிராஃப்ஸை உள்ளடக்கியதா இருக்கிறத நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசமா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம 3 மாசத்துக்கு மேலாமே நம்ம இதை படிச்சுட்டு இருக்கோம். ஆனா முக்கியமான ஒரு சாப்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லோருமே உணர முடியும். இது முக்கியமான, ரொம்ப முக்கியமான சாப்டரும் வாழ்க்கைக்கு முக்கியமானதுன்னு தெரியும். அதனால இதனுடைய என்ன படிச்சோம் அப்படிங்கிற ஒரு சினாப்சிஸ் ஒரு 3 செஷன்ல நம்ம நினைவு கூறலாம். ஏன்னா நம்ம படிச்சுட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா மனசுல உள்ள வாங்க முடியாது.
எல்லாம் எங்கேயும் கருத்துக்கள்லாம் வெவ்வேறு இடத்துல சிதறி இருக்கிறத சினாப்சிஸ் மூலமா படித்தோம் அப்படின்னா நம்மளால வந்து நல்ல ஒரு ஒருமுகப்படுத்து உள்ள வாங்கிக்க முடியும். ஸோ அடுத்த 3 செஷன்ஸ்ல நம்ம இந்த என்டையர் சாப்டர்னுடைய சினாப்சிஸை 3 பகுதிகளாக பிரித்து நம்ம படிக்கலாம். ஸோ தட் இது கம்ப்ளீட் ஆகிடும். தென் வி கேன் கோ டு லைஃப் டிவைனில் புக் 2 பார்ட் 2 போகலாம். இந்த பார்ட் 2ல பார்த்தோம் அப்படின்னா இப்போ பார்ட் 1ல வந்து 14 சாப்டர்ஸ் முடிச்சிட்டோம். பார்ட் 2 பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு 14 சாப்டர்ஸ் இருக்கு. அதோட லைஃப் டிவைன் முடியுது. கிட்டத்தட்ட 400 பக்கங்கள். அந்த பார்ட் 2ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 450 பக்கங்கள் இருக்கின்றது. இந்த பார்ட் 1க்கு வந்து புக் 2ல பார்ட் 1க்கு பகவான் என்ன தலைப்பு கொடுத்திருந்தார்? த நாலேஜ் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்திருந்தார். இப்போ பார்ட் 2க்கு என்ன தலைப்பு அப்படின்னா நம்ம பார்க்க போற இந்த பார்ட் 2க்கு என்ன தலைப்பு அப்படின்னா த நாலேஜ் அண்ட் த ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன். இதுதான் ஃபைனல், பகவானுடைய ஃபைனல் கருத்துக்கள். எல்லாம் நிறைய முக்கியமான தலைப்புகள்லாம் அதில் இருக்கு. த ஃபிலாசபி ஆஃப் ரீபர்த் இருக்கு, அந்த ரீபர்த், அதர் வேர்ல்ட்ஸ், கர்மா, சோல், இம்மார்டாலிட்டி அப்படிங்கிறது இருக்கு. அப்புறம் வந்து இவல்யூஷன் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் மேன் இருக்கு, த நாஸ்டிக் பீயிங் இருக்கு, டிவைன் லைஃப் என்ன அப்படிங்கிறது இருக்கு. அதனால ரொம்ப அற்புதமான கருத்துக்களை எல்லாம் பகவானுடைய இதில் வந்து எதுதான் அற்புதமா இல்லை, எல்லாமே அற்புதமா இருக்கு. இருந்தாலும் இந்த பார்ட் 2ல வந்து ஃபைனல் கன்க்ளூஷன் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அடுத்த 3 செஷன்ஸ் நம்ம சினாப்சிஸ் பார்த்துட்டு தென் வி வில் கோ டு பார்ட் 2 சாப்டர் 15க்கு உள்ள போகலாம். அதனுடைய தலைப்பு ரியாலிட்டி அண்ட் த இன்டெக்ரல் நாலேஜ். அதற்கு உள்ளே செல்லலாம்.